காலபுருஷ சக்கரத்துல 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு? பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இவரை பொறுத்தவரைக்கும் நிலத்திற்கும், ஆற்றலுக்கும், திறமைக்கும் சொந்தக்காரர். இவர அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க, அதீத திறமைசாலிங்க, உழைப்பாளிங்க, உன்னதமான சிந்தனைகளுக்கு, உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள். இதெல்லாம் இருந்தா ஒருத்தன் ரொம்ப நல்லா இருக்குமே வாழ்க்கையில. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் விருச்சிக ராசி இன்னைக்கும் நெறைய வீண் விரயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கு. நெறைய இழந்திருக்கு. நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்கு. இத கேட்கிற விருச்சிக ராசி என்ன நினைக்கும்னா, ஆமா சாமி உண்மை, உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்கும். விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா? யாராச்சும் நீ கரெக்ட்டுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இப்படின்ற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடயே வாழ்க்கை அப்படின்னு நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஏக்கத்த தீர்க்கிற மாரி யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டா போதும். முழுசா நம்பி எல்லாத்தையும் குடுத்துறது. நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும். ஆனா விருச்சிகம் எங்க வீழ்ச்சி அடையுதுன்னா, பொய்யான புகழுக்கும், இந்த பொய்யான மக்கள் விருச்சிகத்த கொஞ்சம் தூக்கலா பேசிருவாங்க. அட நீங்கலாம் அப்படி சார், நீங்கலாம் இப்படிம்மா அப்படின்ற மாதிரி. இதற்கு மயங்கிர்றோம். ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் குடுத்துடுறோம். ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். விருச்சிகம் வீழ்ச்சி ஆகறதுக்கு காரணமே இங்க தான் நிக்குது. நிலபலம்லாம் நெறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா எதுவும் இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது. நிலபலம்லாம் நம்ம மூதாதையோட சொத்துக்கள் நெறைய இருக்கும். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்போம். விருச்சிகம் வெறுக்கு வெறுக்குன்னு பேசும். மனசுல ஒண்ணும் இருக்காது. திட்டங்கள் கிடையாது. சரியான செயல்பாடு கிடையாது. மாடு மாரி உழைக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்த இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது. எல்லார்கிட்டயும் வெளிப்படையா இருக்கிறது. எதிரிகிட்டயே போயிட்டு திட்டத்த சொல்றது. எப்படிங்க? திருடங்கையிலேயே சாவிய குடுத்து இந்தாப்பா திருடிட்டு போன்னு சொல்ற மாரி, உங்களுடைய திட்டங்கள, உங்களுடைய நல்லது கெட்டத எல்லாத்தையும் எதிரிங்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இதனால தான் வீழ்ச்சி. விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ, இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ, விருச்சிகம் இப்ப யோசிக்கிறது தான். ஆமாம்மா அப்படிதான் இருக்கோம் நாங்க. என்ன பண்றது? இப்படி வெகுளித்தனமா இருக்கிறது தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு. அத உணர்ந்துட்டீங்களா? இப்போ உணர முடியுதா உங்களுக்கு? இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி கொடுக்கும். எப்படின்னா, இனியும் நம்ம எல்லாரையும் நம்பக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதைய அமைச்சுக்கணும். அதுல பயணம் பண்ணணும். குறிப்பா நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும். நம்ம பாக்கெட்ல 10 பைசா இருந்தாலும் அது இல்லன்னு சொல்லி பழகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா, விருச்சிகத்துடைய வளர்ச்சிங்கிறது விறுவிறுன்னு இருக்கும். இல்லன்னா என்னதான் முட்டுனாலையும், மோதினாலையும் ஒரு அடி நகர முடியாது. சரிங்களா? இதற்கெல்லாம் வழி குடுக்குற மாரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்ப அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார். இத பயன்படுத்தக்கூடிய வகையில தான் உங்க வாழ்க்கை நிலை மாற்றம் அடையறதும், இல்ல மாறாம பழையபடி வீழ்ச்சியிலே இருக்கிறதும். இது உங்க கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நெனச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி தான் இத்தன நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனி அவங்க நெனைக்கிறத நடக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு, நீங்க நெனைக்கிறீங்களோ இல்லையோ, சனீஸ்வர பகவான் நெனச்சுட்டாரு. விருச்சிக ராசிக்காரங்கள உங்கள காப்பாத்தணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டாரு. இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு 138 நாட்கள வாய்ப்பா கொடுக்கிறார். இதுல ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம, மத்த கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கிறார். தம்பி 138 நேரம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. யாரும் உன்ன தொட முடியாது. பாருங்கப்பா, நான் விருச்சிக ராசிக்கு வாய்ப்ப குடுத்துருக்கேன். எவனாச்சும் தொட்டீங்க, நீங்க கெட்டீங்க அப்படிங்கிற மாரி மத்த கிரகங்களுடைய பாதிப்பெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, உங்கள விளையாட விட்டுருக்கேன். அதனுடைய வாய்ப்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு, அடுத்து விளையாடிக்கிட்டு, முன்னேறிக்கிட்டு, வெற்றிய தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருங்க. ஒட்டு மொத்தமா ராஜாதி ராஜ வாழ்க்கை மகா பொற்காலமா இந்த வக்ர காலம் உங்களுக்கு இருக்க போகுது. இதனால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நீங்க வலம் வர போறீங்க. நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவ கொடுக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும். பணவரவு பல வழிகள்ல சேரும். நீங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் சேரும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கீங்க அப்படின்னா, அதிகார தோரணையில வலம் வரலாம்.
அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரிங்க, ஆளும் கட்சிகிட்ட இருந்து ஆதரவு பெருகும். வருமானம் அதிகமாகும். இதெல்லாம் சம்பாதிக்க முடியல ஆதங்கப்பட்ட உங்களுக்கு, அரசியல் துறையில வருமானம் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேல விருச்சிகத்திற்கு எதிரிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எவனுமே நல்லவன் கிடையாது உங்களுக்கு. எல்லாருமே எதிரிகளே. தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லாருமே உங்களுக்கு எதிரியா தான் நெனச்சுட்டு இருப்பான். வெளியில வேணா ஏதோ ஒரு சிலர் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாரி இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களுக்குமே ஃபயரா தான் இருக்கும். ஆனா இப்போ யாராலயுமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்களுக்கு தீங்கு நெனச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தான். சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாரு. ஓகேங்களா? ஒண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும். இல்லையா ஆள விடு சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்கு நெனைக்கிறத மறந்துட்டு விட்டு ஓடணும். எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கனாக்கா ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. உயர் அதிகாரிங்க கிட்ட, தனியார் துறை, அரசாங்கத் துறை எதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவிகள் கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும். எல்லாவற்றையும் தாண்டி தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா வெற்றிகளை பார்ப்பீங்க. வெளி வட்டத்துல மரியாதை அதிகமாகும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியத்தோட எதையும் ஒரு கை பார்த்துக்கலான்ற மாரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்த ஒரு புது தெம்பு குடுக்குறாரு. "போடா தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி. இதோட திடீர் பணவரவு கிடைக்கும். செல்வாக்கு, பெரிய பதவிகள்லாம் வந்து சேரப்போகுது. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இரவு நேர பயணங்கள மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதேபோல இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உங்க கை ஓங்க போகுது. கணவர்லாம் அன்பாவும், ஆதரவா நடந்துப்பாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும், வேலை சுமை அதிகமா இருந்திருக்கும். அதிலிருந்து விடுபட போறீங்க. வேலை பளு குறையுது. உயர் பதவிகள் கிடைக்கும். கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள புரிஞ்சுக்கிற மாரி ஒரு வரன் அமையும். கனவு தொல்லைகள், தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது எல்லாமே மறையுது. நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும், வேலை நடக்கும். இது மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும். உயர்கல்விகள் உங்களுக்கு பலித்தமாகும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வரவு உயருது. பழைய சரக்குகள வித்து தீர்த்துருவீங்க. அதேபோல அடிக்கடி வேலையில வந்து லீவ் போட்ட வேலையாட்கள மாத்திட்டு, உங்களுக்கு தோதான வேலையாட்கள வந்துட்டு அமர்த்திக்க போறீங்க. அதேபோல உங்க கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான நெறைய விஷயங்கள வந்துட்டு வியாபாரத்துல புகுத்த போறீங்க. விளம்பர சாதனங்கள பயன்படுத்துவீங்க. வியாபாரத்தையும் விற்பனையும் அதிகப்படுத்த போறீங்க. இதோட நீண்ட நாட்களா நீ எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சு, உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போறீங்க. கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். கன்னித் துறைகளுக்கு வெளிநாட்டுல ஒப்பந்த அடிப்படையில நல்ல வேலை அமையும். ஸோ ஒட்டுமொத்தமா சனி பகவானுடைய இந்த வக்ரகதி காலங்கிறது விருச்சிக ராசிக்கு அருமையா இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு. இன்னும் தெளிவா சனி பகவான் தரக்கூடிய 15 வாய்ப்புகள் உங்களுக்கு என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வரும். நிலம், மனை சார்ந்த வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடயே இருந்துக்கோங்க. 2வது விஷயம், இந்த பேச்சியால பொருளாதார சிக்கல்கள் சரியாகுது. பணவரவு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்க. 3வது விஷயம், இந்த காலத்துல கல்லூரி, மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியிலயும் சரி, வேலையிலயும் சரி மிக கவனமா இருக்கணும். எக்காரணம் கொண்டும் வேற வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. இருக்கிற வேலையிலேயே சிறப்பா செயலாற்றுங்க. இதுவே உங்களுக்கு உயர்வு கொடுக்கும். 4வது விஷயம், சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனா, அதுக்கு வந்து எக்காரணத்த கொண்டும் இடம் கொடுக்காதீங்க. சுப செலவுகள சிம்பிளாவே செஞ்சு முடிக்கலாம். அதற்காக கடன் வாங்கி தான் நம்ம வந்து கெத்த காட்டணும்லாம் பண்ணிடாதீங்க. கடன் வாங்குவது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாது. பெண்கள பொறுத்தவரைக்கும் அடுப்பங்கரையில இருக்கீங்கனாக்கா, சமையல் பணிகள கவனத்தோட செயல்படுங்க. அதேபோல வீட்ட கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு, கோலாகலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட புதிய சொத்து வாங்குவீங்க. வண்டி, வாகன வசதிகள் பெருகுது. 5வது விஷயம், குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகள் விலகுது, சந்தோஷம் பெருகுது. சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். கர்ப்பிணிகள பொறுத்தவரைக்கும் தொலைதூர பயணங்கள தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க. சில நேரங்கள்ல ஒரு மாரி நம்மளால முடியாதோ அப்படின்ற எண்ணம் தோணும். அந்த மாரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா, அத விலக்கி வச்சுட்டு யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. சரியாயிடும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுது. 6வது, இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல கை ஓங்குது. கணவர்கிட்ட உங்க வேலைய வந்து பகிர்ந்துக்க போறீங்க. மாமியார், மாமனார்ன்னு வந்து பெரும் பேசுவாங்க. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க, மன உளைச்சல்ல இருந்து விடுபட போறீங்க. வேலை சுமை குறையும். பணவரவு தாராளமா இருக்கும். ஆனா, அந்த வரக்கூடிய பணத்த கையாள்வதுல ஜாக்கிரதையா இருக்கணும். 7வது விஷயம், இடம், பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க. கண் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ண வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதேபோல யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. அப்படி வாக்கு குடுத்துட்டீங்கனாக்க, அத வந்து நிறைவேத்துறதுக்கு
கொஞ்சம் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால பார்த்து உஷாரா இருங்க. அடுத்து 8வது விஷயம். மனைவிக்கு கை, கால் வலி, மறுத்து போறது, மறதி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனையிலருந்து கூட இருந்து பார்த்துக்கோங்க. அதேபோல அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும். பேசி சரி பண்ணுங்க. இது விருச்சிக ராசி ஆண்களுக்கு. இது விருச்சிக ராசி பெண்களா இருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு கணவருக்கு கை, கால் வலி, மறுத்து போறது, இந்த மாரி பிரச்சனை, மறதி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு விஷயம் கூட பேசினா கூட சரிங்க. விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. 9வது விஷயம். நெடுங்காலமாக வராம இருந்த பணம் இனி கைக்கு வரும். சுப செலவுகள் தேடி வரும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 10வது விஷயம். மன ரீதியான குழப்பங்கள் சரியாகுது. உடல்நிலையில நீங்களும் அக்கறை வச்சுக்கோங்க. 11வது விஷயம். யாரையும் நம்பி முதலீடு பண்றதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதோ, இந்த மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க. குறிப்பா பொருளாதார விஷயங்கள். 12வது விஷயம். கடனை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கிட்டலாம் கவனமா இருங்க. நண்பர்னா நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வரும். கவனக்குறைவா எந்த ஒரு வேலையும் பார்த்துறாதீங்க. அதுவும் உங்களுக்கு பாதிப்பு தான். திரும்ப திரும்ப சொல்றது என்ன விருச்சிக ராசி, எதுவா இருந்தாலும் சரி கவனம் தேவை. 13வது விஷயம். வெளிநாட்டில் இருக்கீங்களா? அங்கேயே வேலை பாருங்க. வியாபாரம் செய்றீங்களா? வியாபாரம் பாருங்க. என்ன வேலை செய்றீங்களோ அத மட்டும் செய்யுங்க. புதுசா எதையும் ஒண்ணும் செஞ்சிராதீங்க. மத்தபடி நல்லது நடக்கும். புதிய முயற்சிகள்லாம் வேணாம். அடுத்து 14வது விஷயம். பற்று வரவு உயரும். பழைய சரக்குகள வித்து தீர்ப்பீங்க. சிலர் சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்த மாத்திப்பீங்க. அதேபோல இந்த காலகட்டத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதேமாரி யாராவது அன்னதானம் போடுறாங்கனாக்கா, அதுக்கு பங்களிப்பு குடுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் இந்த அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே 15வது விஷயம். உத்தியோக பணிகள் இருக்கேன். வேலைப்பளு குறையும். உங்களோட திறமைய பார்த்து மேல் அதிகாரிகளே மிரண்டு போவாங்க. நீங்க எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கரெக்ட்டா விருச்சிக ராசி பயன்படுத்திட்டீங்கன்னா, டபுள் ப்ரமோஷன் வாங்குறதோட வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத உணர்த்தியாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவா நட்சத்திர பலன்கள பார்த்துடலாம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ரகதி வந்து எந்த மாதிரியான மாற்றத்த கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். முதல்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம். நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. இவரை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. பணவரத்து தடைகள் விலகுது. யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு. இதோட பொன் பொருள் சேருது. அந்தஸ்து உயருது. வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுது. நினைச்ச காரியங்கள் கைக்கூடி வருது. வெற்றியை கொடுக்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாரு. வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை. இளம் வயதுல இருக்கவங்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறாரு. பணவரவு அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு. இதுக்கும் மேல தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்குறாரு. பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படுது. தொழில் ரீதியா போட்டிகளை சமாளித்து பிரச்சனை இல்லாம வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து அதுல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றியை குவிக்க போறீங்க. இதுவே பணியாட்களா இருக்கீங்க. தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி, இல்ல ஒருத்தருக்குள்ள கைக்கட்டி வேலை பார்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வருது. உழைப்பு அதிகமாகும். அதற்கேற்ற செல்வாக்கு உயரும். விரும்பிடத்துக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். இது தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுது. கூட வேலை பார்க்கறவங்க ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்றீங்களா? திட்டமிட்டு செயல்படுங்க. லாபம் அதிகமா கிடைக்கும். குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சேமிப்பு அதிகமாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதேபோல வேலை தேடுறீங்களா? நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாரி ஒரு மனம் அமையும். கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல இருக்க தடைகள் விலகி, டீச்சர்ஸுடைய ஆலோசனைப்படி தேர்வுகள்ல முயற்சிகள் மூலம் வெற்றி பார்ப்பீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு சங்கடப்பட்ட நிலை மாறுது, குணமாகுது. முற்றிலும் இந்த நேரம்ங்கிறது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது. நீண்ட கனவுகள் நிறைவேறுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகளுடைய கல்வி, திருமண முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. பொன் பொருள் சேருது. பாதியில நின்னு போன வீடு கட்டுற பணி இப்ப முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உடைய செல்வாக்கு அதிகமாகுது. அடுத்த அனுச நட்சத்திரம். எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமா நிறைவேறுதுங்க. அதாவது வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் சனிமாவுடைய பாதிப்பு துளியளவும் இருக்காது. முழுவதுமா விடுதலை கொடுக்கிறாரு. வழக்கமான முயற்சிகள் கூட தடை இல்லாம பாத்துக்கிறாரு. திட்டமிட்ட காரியங்கள்ல லாபம் உண்டாகுது. பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. நீங்க எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்ட வாய்ப்புல கிடைக்க பெற வைக்கிறாரு. இன்னும் சிறப்பா சொல்லனாக்க செல்வாக்கு உயர்ந்து பணவரவு அதிகமாகுது. முயற்சிகளை வெற்றி, குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி நடக்குது. அலுவலகத்துல பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவிகள், ஊதிய உயர்வு கிடைக்குது. தொழில இந்த சங்கடங்கள் மறையுது. செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நிறைவா செயல்பட போறீங்க. பொருளாதார ரீதியா சங்கடங்கள் குறையுது. உடல், மனம், தொழில், வாழ்க்கை எல்லா விதங்களிலுமே நெருக்கடிகள் மறையுது. இன்னும் பொதுப்படியா சொல்லனாக்க அரசியல்வாதிகளுக்கு, கலைஞர்களுக்கு
இந்த காலங்கிறது சிறப்பா இருக்க போது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க போது. தொழில பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது. ஒரு தொழில் பண்றீங்களா? பல தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில்ல நல்ல ஆதாயத்த பார்க்க போறீங்க. அடுத்து பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களோ, பெண்களோ ஒருத்தர் கீழ வேலை பார்த்தாலும் சரி, வேலை பளு குறையுது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது, மேலதிகாரிகள், முதலாளிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் ஈஸியா நிறைவேறும். வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வுக்கு உண்டாகுது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு அதிகமாகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குது. அரசாங்கத் துறையோ, தனியார் துறையோ பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது. விரும்பிய கல்லூரிகள்ல மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பெருசா பாதிப்பு இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி, எதிர்பார்த்த பணம் சேரும். விரோதிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். பணவரவு அதிகமாகுது. குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மகிழ்ச்சி அதிகமாகும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். எல்லா விதங்களுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. எப்படின்னா, முயற்சிகள்ல வெற்றி, பாதிப்புல விடுதலை, எதிர்பார்ப்பு நிறைவேறுது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு முடிவு வருது. பணவரவு அதிகமாகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. வேலை காரணமா வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இதோட உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது. கனவுகள் நனவாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. எதிர்பார்த்த அதாவது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா உடல்நிலையும் சரி, மனநிலையிலும் சரி மாற்றம் உண்டு. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். செல்வாக்கிற்கு ஒரு குறையும் இருக்காது. தொழில் ரீதியா சுய தொழில் செய்றீங்களா? வெற்றி உண்டு. அரசு வகையில எதிர்பார்த்த சலுகை இருக்கும். வருமானம் உயரும். ஷேர் மார்க்கெட்ல கூட நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பண்ணிருக்கள் தனியார் துறை, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ ஒருத்தருக்குள்ள கைகட்டி சம்பளம் வாங்கினா கூட சரி. ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த உயர்வு இருக்கு. வேலை பளு குறையும். விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி, வேலை, திருமணம் எல்லா விதங்களுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது. நிறைய வேலை இழுத்து போட்டு செய்வீங்க. அதன் காரணமா உயர்வு உண்டு. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோகுது. விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே படிப்புல ஆர்வத்தோட இருக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு கூட வெற்றி உண்டு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப கவனம் வச்சுக்கோங்க. ஆனா ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. பழைய பாதிப்புகள் கூட இப்ப சரியாகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகுது. சங்கடங்கள் விலகுது. இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே மறைஞ்சு போகுது. வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறது இது போன்ற தடைப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி உண்டு. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. சேமிப்பு கூடுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு வரமா தான் கிடைச்சிருக்கு. கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த வரம் உங்களுக்கு நிலைக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகர்களை வீட்டக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு 8 பேருக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு புகழோட நீண்ட ஆயுளோட வாழ முடியும். வாழ்த்துக்கள்.